Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம TNPSC மேக்ஸ் வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் क्वेश्चंसக்கான ஆன்சர் பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஜனவரி மந்த்துக்கான செகண்ட் வீக்குக்கான क्वेश्चनக்கு ஆன்சர். ஓகேவா? சோ இந்த சீரிஸ் வந்து அப் டு நம்ம group 2, group 2A and group 4 இந்த எக்ஸாம்ஸ் வந்து முடியிறது வரை தொடர்ந்து கொடுக்க போறோம். சோ வந்து வீக்லி அதாவது வீக்லினும் பொழுது 7 டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து 10 क्वेश्चंस வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதன்படி நம்ம ஆல்ரெடி வியாழக்கிழமை கொடுத்த அந்த क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோல நம்ம பார்க்க போற 10 क्वेश्चंஸும் ரீசனிங் ஆப்டிடியூட்னு ரெண்டு கலந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா இது உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு நல்ல இம்பாக்டா ஏற்படுத்தும். ஸோ இந்த 10 क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த வீடியோஸை பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த 10 क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த எண்களினுடைய மீசிம 2400 எனில் அந்த எண்களுக்கான மீபோவா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கேட்குறாங்க. ஸோ இப்போ 3 எண்கள் அதனுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த விகிதத்தை நம்ம எப்படி எழுதுவோம்? ரொம்ப ஈஸி. 3:4:5 அப்படிங்கிறத நம்ம 3x 4x 5x அப்படின்னு எடுத்துப்போமா? ஸோ இப்போ இந்த இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். 3x இன்டூ 4x இன்டூ 5x. 3 12 12 5 60. அப்போ நமக்கு டோட்டலாக 60x கிடைக்கும். இந்த 60xங்கிறது தான் என்னது? 2400. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2400 டிவைடட் பை 60. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 6 24 0. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 40. ஸோ இப்போ இந்த எக்ஸுங்கிறது நமக்கு பாருங்க மீபோவா, அதாவது HCFங்கிறதோட பேசிக் கான்செப்ட் என்ன? 3 எண்கள்லையும் பேசிக்கால காமனா நமக்கு என்ன டிவைட் ஆகுமோ அதுதான் வந்து HCFன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த எக்ஸுங்கிறது தானே இந்த 3 டேர்ம்லையும் நமக்கு காமனா இருக்கு. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த எக்ஸுங்கிற வேல்யூ தான் என்னது? HCF. அப்ப நமக்கு 40ங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே. செகண்ட் கொஸ்டின். உருளையினுடைய கன அளவு 81 சென்டிமீட்டர் கியூப். அந்த உருளையை போன்றே ஆரமும் உயரமும் கொண்ட கூம்பினுடைய கன அளவு என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் உருளை அப்படின்னும் பொழுது நம்ம வந்து டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். உருளைன்னும் பொழுது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதோட ஆரம்னும் பொழுது இந்த அளவு. அது மாதிரி கூம்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடிவத்துல இருக்கும். இதனுடைய ஆரம்னும் பொழுது இந்த அளவு. ஸோ இந்த ரெண்டு ஆரமும் பிளஸ் இந்த ரெண்டுத்தினுடைய உயரமும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவல் அப்படின்னும் பொழுது அந்த கூம்போட கன அளவு என்னங்கிறது தான் கொஸ்டின். மெயினான பாயிண்ட் சம ஆரம் சம உயரம் உள்ள கூம்பு உருளையினுடைய கன அளவு அப்படி. ஓகேவா? இப்போ கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உருளையினுடைய கன அளவை நம்ம டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஆனா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் புரியணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? உருளையினுடைய கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க? உருளையினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டிவைடட் பை 3 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆனால் அதுக்கு மெயினான ரூல் வந்து சம ஆரம் இருக்கணும், சம உயரம் இருக்கணும். எதுக்கு? உருளைக்கும் கூம்புக்கும். ஸோ அந்த உருளை கூம்போட கன அளவுல ஏதாவது ஒரு இதோட கன அளவு கொடுத்துருவாங்க, மற்றொரு இதோட கன அளவு கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு உருளையினுடைய கன அளவு கொடுத்துட்டாங்க 81 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்ட்டு. சம ஆரம் சம உயரம்னு கொடுத்துட்டதுனால நம்ம என்ன பண்றோம்? கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு உருளையினுடைய கன அளவு டிவைடட் பை 3 போடணும்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 27 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கிளியர்? ஓகே. தேர்ட் கொஸ்டின். ரூபாய் 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1600 மாறுகிறது எனில் வட்டி வீதத்தை 5% குறைத்தால் அத்தொகை எவ்வளவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்போதும் நமக்கு வந்து இவ்வளோ ஒரு வட்டி வீதத்துல அந்த தொகை என்னவா மாறும்னு கேட்பாங்க. ஆனா நமக்கு இங்க 5% வட்டி வீதம் குறைக்க சொல்றாங்க. அதுதான் இந்த சம்ல உள்ள ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்டே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் அமௌண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். சரி, இப்போ பாருங்க. SI is equal to PNR by 100. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இங்கே வந்து P வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்னது? 1200. Pன்னும் பொழுது அசல் மதிப்பு,
இங்கே இதுதான் அசல் மதிப்பு 4 வருஷம். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 4. ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 5% குறைத்தால்னு இருக்கு, அதுக்காக நீங்கள் -5லாம் போட வேண்டாம். ஆர் வந்து 5னே போட்டுக்கோங்க. இந்த 1600ஆக மாறுகிறது அப்படின்னும் பொழுது இது வந்து டோட்டல் அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1600. ஓகேவா? சரி, இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ பிக்கு பதிலாக 1200 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 4 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 5 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத அப்படியே நீங்கள் பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 12 5 60ன்னு தெரியும். ஸோ அப்போ 60 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 6 நாள் 24ன்னு தெரியும். 0 இப்போ 240 அப்படிங்கிறது நமக்கு இன்ட்ரெஸ்டாக கிடச்சிருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அதிகரிப்போம். அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அந்த அமௌண்ட் இவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் இங்கே வட்டி வீதத்தை 5% குறைக்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 5% எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஏஸ் ஈக்குவல் டு 1600லேருந்து இந்த 240 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 1600 240 மைனஸ் பண்ணோன்னா 0 6 3 1. இப்போ 1360. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு இயந்திரத்தினுடைய தற்போதைய மதிப்பு 16,800. அது ஆண்டுகளுக்கு 25% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின்பு அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுல ஒரு வருஷத்துக்கு 25% தேய்மானம் அடையுதுன்னா 2 வருஷத்துக்கு என்ன? அப்போ நம்ம ஆரை வந்து 25% வச்சுப்போம், எண் வந்து 2ன்னு வச்சுப்போம். அந்த தற்போதைய மதிப்புன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பி, அதாவது அசல் மதிப்பாக நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு நம்ம யூஸ்வலாக போகிற மாதிரி பி இன்ட்டு 1 - r/100 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன் அந்த ஃபார்முலா அப்படின்னும் பொழுது 2 ஆண்டுகளுக்கு பின்பு அதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2 வருஷம்னும் பொழுது நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஆர் இஸ் ஈக்குவல், நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 25%, n இஸ் ஈக்குவல் டு 2 ஆண்டுகள், பி இஸ் ஈக்குவல் டு 16,800. 2 இயர்ஸுக்கான அந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பி இன்ட்டு 1 - r/100 ஹோல் பவர் என்னன்னு வரும். நமக்கு 2 வருஷன்றதுனால 2ன்னு போட்டுப்போம். ஸோ அப்போ பிக்கு பதிலாக 16,800 இன்ட்டு 1 - 25/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 16,800 ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து 100ன்னு வந்துடும். -25 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16,800 இன்ட்டு 100ல் 25 போயிடுச்சுன்னா 75ன்னு கிடைக்கும். ஸோ மீதி டிவைடட் பை 100 போட்டுங்க, ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 0க்கு 2 0ன்னு கேன்சல் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்கே நீங்கள் வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குள்ளே வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் இதுக்குள்ளே வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 1 5 5 5 25 2 5 10 0 3 5 15 4 5 20. ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ இந்த இடத்துல இருக்குது? 16,800 இன்ட்டு 3/4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ 16,800 இன்ட்டு 3/4 இன்ட்டு 3/4 அப்படின்னு நான் பிரித்து போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் கேன்சல் தான் பண்ண போகிறீங்க. அதனால் இப்படி நம்ம பிரித்து போட்டுட்டு கேன்சல் பண்ணால் இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2ஆல் 4ஆலே பண்ணலாம், நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆலே பண்ணுவோம். 2 2 4 8 2 16 4 2 8 0 0. மறுபடியும் 2ஆல் பண்ணோன்னா 1 2 2 4 2 8 2 2 4 0 0. இங்கே 4 இருக்கா? 2 2 4 2 2 4 1 2 0 0 1 2 1 2 0 2 10 0. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1050ன்னு கிடச்சிருக்கு. இங்கே 3 × 3 இருக்குது. இப்போ 1050 × 3 × 3
1050 9ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கிறோமா? ஸ்ட்ரைட்டா 1050 இன்ட்டு 9ன்னு போட்டுக்கலாம். 0 9 5 45. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 9 9. ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 9450. அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஸோ அப்போ இதுதான் இந்த 2 வருஷம் தேய்மானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அதனுடைய மதிப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின். 7 + 4 கிடையாது, இந்த இடத்துல 14ன்னு வரும். எப்பொழுதுமே அந்த கொஸ்டின்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நான் உங்களுக்கு அந்த வீக்குக்குள்ள ஷார்ட்ஸ்ல போட்டு விட்டுறேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ல வந்துடும். 7 + 14 முடிஞ்ச வரை நான் இல்லாம இன்னைக்கு கொடுக்க பாக்குறேன். சரியா? 7 + 14 + 21 + 7 490. இந்த தொடரினுடைய கூடுதல் கேட்குறாங்க. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர். ஸோ இந்த கூட்டுத்தொடரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ, டி வேல்யூ, எல் வேல்யூலாம் நமக்கு தெரியுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ டிஎன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த டேர்ம் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய கூடுதல் எஸ்என் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நான் போடும்பொழுது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்ம் 7, அதுதான் வந்து ஏ வேல்யூ. டி வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கூட்டுத்தொடர். ஸோ அப்போ T2 - T1 தான் டிக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ T2 - T1 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7ன்னு கிடைக்கும். 14 - 7 7ன்னு கிடைக்கும். அடுத்தது எல் வேல்யூ நம்ம இப்போ யூஸ் பண்ண மாட்டோம், எஸ்என் கண்டுபிடிக்கும் போது தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் நான் நோட் பண்ணிக்கிறேன், 490. ஸோ அப்போ டிஎன்னுக்கு ஃபார்முலா என்ன? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n - 1 இன்டூ டி. இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா. ஸோ இதுல இருந்து நம்ம இந்த என்னோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த டிஎன் நமக்கு தெரியும், மொத்தம் எத்தனை 490 இருக்கு. இதை 490க்கு நம்ம ஈக்குவல் பண்ணிட்டு இந்த என் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, 7க்கு ஏயோட வேல்யூ வந்து 7 பிளஸ் n வந்து நமக்கு தெரியாது. ஸோ n அப்படியே வச்சுக்கலாம். n - 1 இன்டூ டி வந்து 7 ஈக்குவல் டு 490. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். n - 1 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 490. இங்கே இருக்கிற ப்ளஸ் 7 இந்த பக்கம் வரும்போது -7 ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு n - 1 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 483. ஓகேவா? இப்போ இந்த n - 1 இருக்கு இல்லையா, இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 7 நம்ம இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா 483 டிவைடட் பை 7ன்னு வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 6 9 69ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ n - 1 வந்து நமக்கு 69ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ n இஸ் ஈக்குவல் டு இந்த -1 இந்த பக்கம் வரும்போது +1 ஆகிடும். அப்போ 69ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினீங்கன்னா 70ன்னு கிடைச்சிரும். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 70ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்என்னுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ ஏ ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுக்கு பதிலாக 70/2ன்னு போட்டுக்கோங்க. ஏக்கு பதிலாக நம்ம என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் 7 ப்ளஸ் இந்த இடத்துல எல் ஏ ப்ளஸ் எல். இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 490ன்னு போடணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணியும் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2 3 2 6 I 2 10 35ன்னு இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 35 இன்ட்டு என்னது 497ன்னு வருமா? ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். பெருக்கிடலாமா? 497 இன்ட்டு 35. 7 35க்கு 5 மீதி 3 9 5 45 3 48க்கு 8 மீதி 4 4 5 24 24. நெக்ஸ்ட் 3ஆல பெருக்கணும். 7 3 21க்கு 1 மீதி 2 9 3 27 27 2 29 மீதி 2 4 3 12 12 2 14. ஸோ இதை அப்படியே கூட்டிக்கோங்க. 5 9
3 மீதி 1 4 3 7 1. அப்போ 17 39 5. கரெக்டா? 17 39 5. அப்படியே ஆப்ஷன் பாருங்க. 17 39 5 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? ஒண்ணுமே இல்லை, கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ்ல இருந்து நம்ம ஏ வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்றோம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எஸ்என் அந்த டேர்மோட கூடுதல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். n/2 a + l இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃபார்முலா மட்டும் தெரிஞ்ச போதும் இந்த சம் போட்டுடலாம். அடுத்தது 6வது சம். 4 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அவ்வேலையை அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பெண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? கண்டிப்பா ஆட்கள் வந்து அதிகமாயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அப்போ வந்து நாட்கள் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? 20 விட கம்மியான நாள் தான் வந்து உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். நமக்கு ஆப்ஷன்ல எல்லாமே கம்மியா இருக்கு. ஸோ அதனால நம்ம சம்ம ட்ரை பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். டி டிவைடட் பை a/x பிளஸ் b/y. ஓகேவா? இதுல a அப்படிங்கிறது டி அப்படிங்கிறது என்னன்னா இந்த நாட்கள் எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்களோ அதுதான் டி, கேபிட்டல் டி. ஓகேவா? அப்ப டிக்கு பதிலாக 20ன்னு போடுவீங்க. நெக்ஸ்ட் ஏபி அப்படிங்கிறது வந்து இந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க இல்லையா, 6 ஆண்கள் மற்றும் 11 பெண்கள், அதுதான் ஏபி. அண்ட் இன்ஃபர்மேஷனா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து XY. ஓகேவா? ஸோ இதை மட்டும் கரெக்டா நீங்க வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், சம் ஈஸி. இதை மாத்தி போட்டீங்கன்னா தப்பா போயிடும். ஸோ அதனால நல்லா கவனமா பாருங்க. 20ன்றதுக்கு டிக்கு பதிலாக 20 போட்டாச்சு. ஏபிக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கீழே வரணும்ட்டேன், இது வந்து கொஸ்டின் மேலே வரணும். இப்போ 6 பை ஆண்களுக்கு நேரம் இங்கே ஆண்கள் என்ன இருக்கு 4 ப்ளஸ் இங்கே வந்து 11 பெண்கள். ஸோ மேலே போட்டுக்கிறேன். இங்கே கீழே வந்து 6 பெண்கள். அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ பேசிக்காக ஃபார்முலா தான் என்னது கண்டிப்பாக தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்க, 20 டிவைடட் பை இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணோம். 6 நாள் 24. ஸோ இப்போ 24 மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4ஆல் பெருக்குவோம். சரி, 6ஆல் பெருக்குவோம். ஸோ அப்போ 36 கிடைக்கும் ப்ளஸ் இங்கே 44 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 20 டிவைடட் இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36ஐயும் 44ஐயும் கூட்டணும். 10க்கு 0 மீதி 1 வரும், 80ன்னு வரும். ஸோ அப்போ 80 டிவைடட் பை 24ன்னு வரும். இது அப்படியே மேலே கொண்டு போனோம்னா தலைகீழாக மாறிடுமா? 20 டிவைடட் பை 80ன்னு இருக்கும். இந்த 24 மேலே போயிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது 24 நிமிஷம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2 4 2 8 1 நாள் 4 6 நாள் 24. அப்போ 6 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து 7வது சம். ஏஜி விகிதம் ஐஓ விகித சமம் கே இகே கொஷின் மார்க். ஆக்சுவலாக இது விகிதம் கிடையாது, ரீசனிங் பேஸ் பண்ண கொஷின், அனாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பேஸ் பண்ண அந்த லெட்டர்ஸ் வச்சுட்டு அதனுடைய நியூமரிக் வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்ம பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நியூமரிக் வேல்யூஸ்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஜனவரி மந்த்துக்கான ஃபஸ்ட்டு வீக் மேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே நான் வந்து சில ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லெட்டருக்குமான அந்த நம்பர் வேல்யூ ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் ரீசனிங்கில் நீங்கள் சம் போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த ஏபிசிடி லெட்டர்ஸை நான் எழுத போகிறதில்ல. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும். ஓகேவா? ஏபிசிடியில் ஏபிசிடி அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம் அப் டு இசட் வர. ஸோ அப்போ இசட் வரைக்கும் நம்ம எழுதும்போது இதுக்கு 1 2 3 4 அப்படின்னு பிளேஸ் வேல்யூ கொடுத்துட்டே போனோம்னா இங்கே 26 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஏனா 1. ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ உண்டு. ஸோ அப்போ ஏஜி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏஜி, ஏக்கு பதிலாக 1, ஜி வந்து 7வது லெட்டராக வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிங்கிறது 7வது லெட்டராக வரும். அதே மாதிரி ஐஓ, ஐங்கிறது எத்தனாவது லெட்டர், ஓங்கிறது எத்தனாவது லெட்டர். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்,
எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இந்த ஏஜி அப்படிங்கிறது எப்படி ஐஓவா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அதாவது ஏஜி ஐஓ அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணும் இகே அதுக்கும் அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சேம் அடுத்து வரக்கூடிய ஆன்சரும் என்னது அதே பேட்டர்னில் வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் நான் ஃபுல்லாக லெட்டர்ஸ் எழுதிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே புரியும். ஏ பி சி ஓகேவா? எழுதிட்டேன். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 13 லெட்டர் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நம்பர் வேல்யூ தெரிலனா கூட நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிருங்க. ஓகேவா? சரி, இப்போ ஏலேருந்து ஜி வரைக்கும் பாருங்கள். நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 3 4 5 லெட்டர்ஸ் இருக்குது. அடுத்தது ஐஓ பாருங்கள். 1 2 ஐ இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 3 4 5. ஸோ இங்கேயே 5 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஏஜி ஐஓக்கு இடையில 5 லெட்டர்ஸ் இருக்குது. சேம் இப்போ இகேவை நம்ம செக் பண்ண போகிறோம். எதை செக் பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இப்போ இகேக்கு நம்ம பார்க்க போகிறோம். இ இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 3 4 5. ஸோ அப்போ ஒவ்வொரு 2 லெட்டருக்கு இடையில நமக்கு 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்குற எந்த 2 லெட்டருக்கு இடையில 5 லெட்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எஸ்எம் எடுத்துக்கலாம். எஸ் வந்து இங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இப்படி தான் போயிருக்கு. கரெக்டாக ஃப்ரண்ட்டில் தான் போயிருக்கு, எதுவுமே ரிவர்ஸில் போகல. ஸோ அப்போ அது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. அடுத்தது எம்எஸ் எடுத்துக்கலாம். எம்எஸ் இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. நடுவில் 3 4 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இருந்தாலும் நான் உங்களுக்கு மற்றதையும் செக் பண்ணி காமிச்சிட்றேன். என்எஸ்ஸா? ஸோ அப்போ என்லேருந்து எஸ்ஸுக்கு போகணும். நடுவில் என்ன 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ அது கிடையாது. அடுத்து ஜிஎஸ். ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது கிடையாதான். ஜி இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இடையில பார்த்தீங்கன்னா 3 6 9 10 11 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுவும் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். ஸோ இந்த மாதிரி என்ன பேட்டர்னில் வேணாலும் உங்களுக்கு இந்த லெட்டர்ஸையும் அந்த லெட்டர்ஸ்க்கான பிளேஸ் வேல்யூஸையும் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 8th சம் எஃப்ஐஎல்எம் அப்படிங்கிறத வந்து ஏடிஜிஹெச் அப்படின்னும், எம்ஐஎல்கே அப்படிங்கிறத என்னவா கோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃப்ஐஎல்எம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாக ஏபிசிடி ஃபுல்லாக நான் எழுதிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், எஃப்ஐஎல்எம். ஸோ இப்போ எஃப்ஐஎல்எம்ங்கிறத தான் நம்ம ஏடிஜிஹெச்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஏக்கும் இந்த எஃப்ங்கிறதுக்கும் ஏங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன இருக்குது ரிலேஷன் அப்படின்னு பாருங்கள். ஏ இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. இடையில ஒரு 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ ஐ அப்புறம் டி அது ரெண்டுத்துக்கு இடையில பாருங்கள். ஐ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. இடையில ஒரு 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஒவ்வொரு இதுக்கு இடையில 4 லெட்டர்ஸ் இருக்குது. அதுவும் ரிவர்ஸில் இருக்குது, பின்னாடி பக்கமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு புரிஞ்சுட்டு, இதே விஷயம் இப்போ நம்ம எல்லுக்கும் ஜிக்கும் பார்க்க போகிறோம். எல் இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது, ரிவர்ஸில் இடையில 4 லெட்டர். ஓகே, அடுத்தது எம்முக்கும் எஃப்க்கும் பார்க்க போகிறோம். எம் வந்து சாரி இங்கே எஃப் இல்லை, ஹெச். ஓகேவா? எம்முக்கும் ஹெச்சுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எம்ஐஎல்கேங்கிறதுக்கும் சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எம் இங்கே இருக்குது, இதுக்கு 4 லெட்டர்ஸ் தள்ளி 5ஆவதாக என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. ஸோ அப்போ இடையில 4 லெட்டர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஹெச் வரணும். ஹெச்ங்கிற ஆப்ஷன் நமக்கு 3 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஐ பாருங்கள், ஐ இங்கே இருக்குது,
இடையில 1 2 3 4 லெட்டர் விட்டுட்டு டி வரணும். ஸோ அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் டி வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரெண்டுல எது ஆன்சர்னு பார்க்கணும். இந்த எல்லுக்கு வந்து ஜி தான் வரும், ஏன்னா நமக்கு இங்கே கெஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன்லையுமே ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கே ஃபைனல் இது கண்டுபிடிக்க போகிறோம். கே இங்கே இருக்கு. இந்த கேல இருந்து 1 2 3 4 லெட்டர் விடணும். 5ஆவதா இருக்கக்கூடிய இந்த எஃப். ஸோ அப்போ HDGF ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து 9வது கொஸ்டின். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் நம்பர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏக்கு 1 பிக்கு 2 அப் டு இசட் வரைக்கும் 26 அப்படின்னு எண் மதிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஓஜி பை சிஏடி, அதாவது டாக் பை கேட் அப்படிங்கிறத நம்ம 7 அப்படின்னு எழுதலாமா? அப்படி எழுதும் பொழுது புல், அதாவது BULL புல் பை PIG பிக் அப்படிங்கிறத என்னவா எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இதுக்கும் பிளேஸ் வேல்யூ வச்சுட்டு டாக் பை கேட்டுங்கிறத என்ன பண்ணி நமக்கு 7 வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? டாக் ஏலேருந்து இசட் வரைக்கும், அதுக்கு தான் நான் சொன்னேன் எப்போதுமே ஏலேருந்து இசட் வரைக்கும் இல்லை ஏபிசிடி எழுதிட்டு அதுக்கு நம்பர் வேல்யூ எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த ஷார்ட்கட்ஸ் வச்சாவது அந்த லெட்டர்ஸோட வேல்யூஸ் என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ டி அப்படிங்கிறது 4th லெட்டர். ஓகேவா? ஓ அப்படிங்கிறது 15வது லெட்டர். ஜிங்கிறது G7 மாநாடு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 7வது லெட்டர் டிவைடட் பை சிஏடி. சிங்கிறது 3வது லெட்டர், ஏங்கிறது 1st லெட்டர், டிங்கிறது 20வது லெட்டர். T20 மேட்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 3 3 I 3 15 1 4 4 I 4 20 5 5 கேன்சல் பண்ணோன்னா கடைசியாக 7ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 7 கிடைக்குது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், BULL பை PIG இதை போட போகிறோம். ஃபஸ்ட்டு பிங்கிறது 2வது லெட்டர், யூங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனாவது லெட்டர், 21வது லெட்டர். நெக்ஸ்ட்டு எல் வந்து 12வது லெட்டர். அகெயின் எல் இருக்குது, ஸோ மறுபடியும் 12 டிவைடட் பை பி பார்த்தீங்கன்னா 16வது லெட்டர், ஐ வந்து 9வது லெட்டர், ஜி 7வது லெட்டர். ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூஸ் போட்டாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? 1 7 3 7 21 1 3 3 3 9 1 3 3 4 3 12 1 4 4 4 16 1 4 4 3 12. முடிஞ்ச வரை கீழே உள்ள எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. மேலே இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 2 இருக்குது, அப்புறம் ஒரு 3 இருக்குது. இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டாக 10வது கொஷின். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்ய சொல்லியிருக்காங்க. A 17 D 10 G 14 டேஷ் M 11. ஸோ இந்த கொஷின் நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு கொஷின் கொடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய சீக்வன்ஸை கண்டுபிடிங்க, அப்புறம் அந்த நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய சீக்வன்ஸை கண்டுபிடிங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? சரி, இப்போ லெட்டர்ஸ்க்கு இடையில உள்ள சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கலாம். A D G டேஷு M இதுதான் அந்த லெட்டர்ஸ். ஸோ இப்போ A B C நடுவில் 2 லெட்டர் இருக்குது, டின்னு வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி டிக்கு அப்புறம் EF நடுவில் 2 லெட்டர், அப்புறம் 3ஆவதா ஜி வந்திருக்கு. ஜிக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும், HIN நடுவில் 2 லெட்டர் விட்டுட்டு ஜே வரணும். ஜேக்கு அப்புறம் KLன்னு 2 லெட்டர் விட்டு M வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் வந்து ஜே வரணும். ஜே வச்சு நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். 17 10 14 டேஷ் 11 இந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 17ங்கிறது எப்படி 10ஆ மாறி இருக்கு அப்படின்னா -7 பண்ணதுனால 10ஆ மாறி இருக்கு. 10ங்கிறது +4 பண்ணி என்னவாயிருக்கு 14ஆ மாறி இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணி பார்ப்போம். ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே. என்ன பண்ணணும், -7 பண்ணணும். 14ல் -7 பண்ணோன்னா நமக்கு 7 கிடைக்கும். 7லேருந்து மறுபடியும் என்ன பண்ணணும், +4 பண்ணணும். 4 பண்ணோன்னா நமக்கு 11 கிடைக்கும். ஸோ அப்போ 7ங்கிறது தான் கரெக்டானது. ஸோ அப்போ J7ங்கிறது தான் என்னது நமக்கு தேவையான
ஆன்சர். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, கிளியரா? ஸோ நம்ம பார்த்த 10 சம்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ஜனவரி மந்த்துக்கு ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் வீக்குக்கான 10 சம்மும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து தேர்ட் வீக்குக்கான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் ஆகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது அடுத்த 7 டேஸில் அதுக்கான ஆன்சர்ஸையும் நோட் பண்ணுங்கள். அண்டு அடுத்த புதன்கிழமை நம்ம அது தேர்ட் வீக்குக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரு அகாடமி. தேங்க்யூ.